செய்தி. கொடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணை ஜூன் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உதகை ஒருங்கிணைந்த நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் வில்லியம் வழங்கிட கேட்கலாம். வில்லியம், வணக்கம். நீதிமன்ற உத்தரவில் இருக்கும் மேலும் விவரங்கள் என்னென்ன? வணக்கம். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அடுத்துள்ள கொடநாடு பங்களாவின் பகுதியில் அமைந்துள்ள முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு சொந்தமான பங்களாவில் கடந்த 2017ஆம் ஆண்டு ஒரு கொலை சம்பவம் நடைபெற்றது. இந்த கொலை சம்பவம் 11 பேர் கொண்ட கும்பல் ஈடுபட்டதில் இந்த சம்பவத்தின் முக்கிய குற்றவாளியான கனகராஜ் வாகன விபத்தில் உயிரிழந்தார். சயான், வாளையார், மனோஜ், தீபு, ஜம்ஷீர் அலி உள்ளிட்ட 10 பேர் கைது செய்யப்பட்டு தற்பொழுது ஜாமீனில் உள்ளனர். இந்த வழக்கானது கடந்த 6 ஆண்டு காலமாக உதகை ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கை கடந்த ஓராண்டு காலமாக சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விசாரணை வழக்கானது இன்று உதகையில் உள்ள ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் விசாரணை அப்துல் காதர் நீதிபதி முன்னரே விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கு விசாரணையின் போது எதிரிகள் தரப்பில் ஏற்கனவே கொடநாடு பங்களாவில் சிபிசிஐடி போலீசார் தலைமையில் நிபுணர் குழு ஆய்வு செய்ததன் அறிக்கையை தங்களுக்கு வழங்க வேண்டும் என குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பில் இருந்த வழக்கறிஞர் கேட்டிருந்தார். அதற்கு அரசு தரப்பு ஆட்சேபனை தெரிவித்த நிலையில் இந்த அறிக்கை நகலை தாக்கல் செய்ய கால அவகாசம் தேவை என நீதிபதியிடம் தெரிவித்ததன் அடிப்படையில் இந்த வழக்கை ஜூன் 21ஆம் தேதிக்கு மாவட்ட நீதிபதி அப்துல் காதர் ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி வில்லியம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.